வெல்கம் டு ட்ரெஷர் ட்ரோவ் ட்ரெயில்ஸ். லாஸ்ட் வீடியோவில் நான் புளி ஹார்வெஸ்ட் பண்ணுற வீடியோ போட்டிருந்தேன். ஸோ நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்க புளி எல்லாமே வீட்டுக்கு கொண்டு ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தோலோடு புளியை 2 நாள் வெயிலில் காய வச்சுருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ என்னால் இன்க்ளூட் பண்ண முடியல. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 2 நாள் கழித்து இந்த மாதிரி புளியை லேசான ஒரு குச்சியை வச்சு லைட்டாக இந்த மாதிரி தட்டிக்கிட்டே இருப்பாங்க. தட்டும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதில் இருக்க அந்த மேலே இருக்க அந்த தோலெல்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். காய வைக்கும்போது அந்த தோல் ஓரளவுக்கு நல்லா காஞ்சிருக்கிறதுனால தட்டின உடனே ஈஸியாக தோல் ரிமூவ் ஆகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால தான் இந்த புளியை இப்படி அடிக்கிறாங்க. இது ஒரு 1 இயர் 2 இயர் அது வரைக்குமே இந்த புளியை இப்படி ப்ராசஸ் பண்ணி 1 or 2 இயர்ஸ்க்கு அதை வச்சு யூஸ் பண்ணும்போது அது கெடாமல் பூச்சி பிடிக்காமல் இருக்கணும். அதுக்காக வேண்டி தான் இந்த புளியை இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறாங்க. நம்ம அடித்த புளியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தோல் ஓரளவுக்கு உடஞ்சி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்க புளியில் இந்த மாதிரி நாரும் தனியாக எடுத்துடுவாங்க. மேலே இருக்க அந்த தோலையும் நாரையும் ஸ்ப்ளிட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுப்பாங்க. இது ஒரு ஸ்டெப்பாக நான் கிளியராகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரியான வெயில் காலங்களில் மட்டும்தான் இந்த மாதிரி புளி, வடகம், ஊறுகாய், வத்தல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணுவாங்க. அது கூட இந்த மாதிரி இளம் வெயில் ஸ்டார்ட் ஆகிற டைமுக்கு தான் இதை பண்ண முடியும். ஓவராக வெயில் இருந்தாலும் இதெல்லாம் அவங்களால ப்ராசஸ்லாம் பண்ண முடியாது. இப்போ முதல்ல எல்லாத்துலேருந்தும் நார் கிளியராக எடுக்கணும். ஃபஸ்ட்டு தோல் எடுத்தாங்க. அப்புறம் செகண்டாக பார்த்திங்கன்னா நார் எடுப்பாங்க. நார் எடுக்கிறது கிளியராக எடுத்தால் அதை ஃபுல்லாக எடுத்தாக்க நம்மளுக்கு அது யூஸ் பண்ணும்போது எந்த நாரும் இருக்காது. ஸோ வேஸ்டேஜ் நல்லா ரெடியூஸ் ஆகும். நீங்கள் புளி வேஸ்ட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் புளி பேஸ்ட் செஞ்சு வச்சு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் புளி பேஸ்ட் எப்படி செய்யணும் அப்படின்ட்டு வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுட் வேஸ்டேஜை குறைக்கிற விதமாக நீங்கள் புளி பேஸ்ட் நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். இதனுடைய ஃபுல் ப்ராசஸ் என்னோடய மாமியார் தான் பண்ணாங்க. இது எல்லாமே 1 டே ப்ராசஸ் கிடையாது. இந்த கம்ப்ளீட்டாக அந்த புளியை ப்ராசஸ் பண்ணி வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே ஆல்மோஸ்ட் 1 வீக் 10 டேஸ் போல் ஆகும். அடிக்கிற வெயிலை பொறுத்து தான் இந்த ப்ராசஸ் நம்ம பண்ண முடியும். நாரெல்லாம் எடுத்து வச்சுருக்க புளியை இந்த மாதிரி நல்லா கல் மேலே வச்சு ஒரு சுற்றி வச்சு அடிக்கும்போது இந்த மாதிரி அதில் இருக்க அந்த விதைகள்லாம் தனியாகவே வந்துடும். அப்படி சிலதில் விதை வரல அப்படின்னும் போது இந்த மாதிரி கையிலேயே விதையெல்லாம் தனித்தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துருவாங்க. இந்த விதையை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 நாள் போல் புளியை நல்லா வெயிலில் காய வச்சு அதை அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம புளி குக்கிங்க்கு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.